வெல்கம் டு சந்துருமேக்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எக்கனாமி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் செட் 4 ரைட்டா. ஸோ இந்த செட் 4 செட் 3 செட் 2 செட் 1 அப்படின்றதெல்லாம் வந்து எந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுக்கப்பட்ட கேள்வி அப்படின்னா ஸ்டெனோ 2025 கேட்கப்பட்ட கேள்விகள் ரைட்டா. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்கிறோம்ல, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்றது இந்த வருஷம் நடந்த ஸ்டெனோ 2025 தான். ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து இந்த அனாலிசிஸ் வந்து எப்படி நடக்குது அப்படின்னா 360 டிகிரியில் நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் திரும்பியும் சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்தாலே போதுமானது தான், பக்காவாக ரெடி ஆயிடலாம். ஓகே, சரி. இப்போ பாருங்க, முதல் கேள்வி வந்து என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ப்ரோக்ராம் ஃபோக்கஸஸ் ஆன், அதாவது ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குப்பா, அது வந்து எதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றது கேள்வி. ஸோ இப்போ ஆஸ்பிரேஷன் அப்படின்றது என்னது? ஸோ ஒரு விஷயம், ஒரு ஒரு நல்ல விஷயமா இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து அடையிறது ஆஸ்பிரேஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு மாவட்டமானது வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். அப்போ இம்ப்ரூவிங் கவர்னன்ஸ், நிர்வாகத்தை மேம்படுத்துறது இல்லை, இண்டஸ்ட்ரியல் வரவே வராது. அதுக்கடுத்து ப்ரொவைடிங் சப்சிடிஸ் டு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை பற்றி பேசவே இல்லை. இங்கே வந்து அண்டர் டெவலப்டு டிஸ்ட்ரிக்ட், அதாவது வளர்ச்சி அடையாத மாவட்டங்களில் வந்து வளர்ச்சியை வந்து மேம்படுத்துறது தான் இந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராமுடைய நோக்கம். இந்த ஏடிபின்னு இருக்குல்ல, ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ப்ரோக்ராம். ஸோ இது வந்து 2018 கொண்டு வந்தாங்க. 2018. இப்போ ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ல டோட்டலாக மொத்தம் எத்தனை மாவட்டங்களை மாற்ற போகிறாங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்ம் 112 மாவட்டங்களை மாற்ற போறதா இந்த ஒரு ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ப்ரோக்ராம் கீழே சொல்லியிருக்கிறாங்க ரைட்டா. சரி, ஓகே, ஒரே ஒரு செகண்ட். சரி, நெக்ஸ்ட் பாருங்க, ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஸோ பொருளாதாரத்தில் வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஐந்தாண்டு திட்டத்தை நம்ம விட்டுறவே கூடாது, அந்த அளவுக்கு முக்கியமானது. நான் எல்லா ஐந்தாண்டு திட்டத்தையும் நம்மளுடைய இந்த எக்கனாமிக் சீரீஸ்ல நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். ஏன்னா எக்கனாமிக் சீரீஸ் அப்படின்றது வெறுமனே 6-7 வீடியோலாம் இல்லை, நம்மளுக்கு கிட்டத்தட்ட போய்கிட்டே இருக்கும். 10 கொஸ்டினா நீங்க பார்த்துக்கிட்டே தான் இருக்க போறீங்க ரைட்டா. அது எல்லா எக்ஸாம்லையும், ரயில்வேஸ் எக்ஸாம்ல வந்தது, எஸ்எஸ்சி எக்ஸாம்ல வந்தது, இந்த மாதிரி நிறைய பார்த்துக்கிட்டே தான் இருக்க போறோம். சரி, இதில் பாருங்க, த 6th 5-year பிளான் aimed at income growth and modernization. ஸோ அப்போ சிம்பிளாக கேள்வி கேட்டிருக்கிறாங்க. முதல் கேள்வி வந்து 6வது ஐந்தாண்டு திட்டத்தை பற்றியும் முதல் ஸ்டேட்மெண்ட், 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து 3வது ஐந்தாண்டு திட்டத்தையும். ஸோ இப்போ 6வது ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மெயினாக வந்து உங்களுக்கு வருமான வளர்ச்சியிலையும் அதுக்கப்புறம் வந்து டெக்னாலஜி வந்து மாடர்னைசேஷன் பண்றதுலையும் அதற்காக நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரிதான். 3வது ஐந்தாண்டு திட்டம் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. அது உண்மைதான். ஏன் அப்படின்னா வந்து 5.6% கிட்ட நம்ம வந்து டார்கெட் வச்சிருந்தோம். 2.8% தான் வந்து நம்ம வந்து பெற்றதே ரைட்டா. கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி தான் வந்து பாதி இது. இப்போ 100% வச்சு 50% தான், 100 மார்க் கேம் வச்சு 50 மார்க் தான் வாங்கின மாதிரி ஆயிடுச்சு இந்த ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் ரைட்டா. ஸோ நிறைய காரணம் ஏன் அப்படின்னா வந்து அது வந்து போர் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் ருப்பி டிவேல்யூவேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. டிவேல்யூவேஷன் என்னன்றது நான் அடுத்தடுத்து சொல்றேன். அதாவது பண மதிப்பிழப்பு. டிவால்யூஷன்னா பண மதிப்பிழப்பு, அதெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து உணவு தட்டுப்பாடுல ஏற்பட்டிருக்கு. ஸோ இரண்டாவது ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் வந்து போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். இப்போ வந்து இந்த கொஸ்டின்ல வந்து எந்த இரண்டு ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி கேட்டிருக்காங்கன்னா, 6வது ஐந்தாண்டு திட்டமும் 3வது ஐந்தாண்டு திட்டமும் தானே. ஸோ அப்போ அந்த விஷயத்தை நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டது 3வது ஐந்தாண்டு திட்டம், தேர்டு 5-year பிளான். ஸோ தேர்டு 5-year பிளான் வந்து எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம்னா 1961 1966 வரைக்கும். ஸோ இந்த டைம்ல வந்து பிரதம மந்திரியாக யார் இருக்கிறாருன்னா ஜவஹர்லால் நேரு இருக்கிறார். பிரதம மந்திரியாக ஜவஹர்லால் நேரு இருக்கிறார். ஸோ இந்த ஒரு 3வது ஐந்தாண்டு திட்டத்தை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா கட்கில் யோஜனா அப்படின்ட்டு சொல்றாங்க. கட்கில் யோஜனா அப்படின்ட்டு இந்த 3வது ஐந்தாண்டு திட்டத்தை சொல்றாங்க. ஸோ இந்த 3ஆம் ஐந்தாண்டு திட்டம் கம்ப்ளீட் ஃபெயிலியர் ரைட்டா. இட் வாஸ் அ கம்ப்ளீட் ஃபெயிலியர். ஏன்னா இவங்க வச்ச டார்கெட் எவ்வளோன்னா 5.6%. ஆனால் பெற்றது, அவங்களுடைய டார்கெட் அச்சீவ் பண்ணது எவ்வளோன்னா 2.8%. ஸோ இட் வாஸ் அ ஃபெயிலியர் ரைட்டா. அடுத்தது இந்த ஒரு 3வது ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து அவங்க என்ன வச்சாங்கன்னா விவசாயத்தில் அவங்க வந்து செல்ஃப் சஃபிஷியன்சி அப்படின்ட்டு வச்சாங்க ரைட்டா. செல்ஃப் சஃபிஷியன்சி இன் அக்ரிகல்ச்சர். இதுல வச்சாங்க.
அதுக்கு அடுத்தது வேற நம்மளுக்கு வந்து இது ஃபெயில் ஆனதுக்கு ரீசன் என்ன, அதாவது ஃபெயிலியர்னு பார்த்தாச்சு, இதற்கான ரீசன் என்ன அப்படின்னா வந்து 2.8% தான் நம்ம அடைந்த டார்கெட்டே. காரணம் என்னன்னா 1962 நடந்த இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடந்த போர், சைனா வார். இரண்டாவது 1965 நடந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த போர், பாகிஸ்தான் வார். அடுத்து மூன்றாவது வந்து வறட்சி. ட்ரஃப்ட்ஸ், சரியா, ட்ரஃப்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, வறட்சி. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதற்கடுத்தது இந்த ஒரு 5 ஆண்டு திட்டத்தின் போது தான் 1965 வந்து அக்ரிகல்ச்சரல் பிரைஸ் கமிஷன் அப்படின்ற ஒன்றை கொண்டு வந்தாங்க, ரைட்டா. 1965 அக்ரிகல்ச்சரல் பிரைஸ் கமிஷன் அப்படின்ற ஒன்று கொண்டு வந்தாங்க. COMMN போடுறோம், MMN கமிஷன். அடுத்தது அதே 1965 வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒன்று கொண்டு வந்தாங்க. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இது எந்த சட்டத்திற்கு கீழே கொண்டு வந்தாங்கன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆக்ட் 1964 கீழே தான். ஃபுட் கார்பரேஷன் ஆக்ட் 1964. அடுத்தது இதே 5 ஆண்டு திட்டத்துல தான் 1964 வந்து பொக்காரோ இரும்பு ஆலை கொண்டு வரப்பட்டது. பொக்காரோ அயர்ன் அண்ட் ஸ்டீல் பிளான்ட் கொண்டு வரப்பட்டது. இந்த பொக்காரோ இரும்பு ஆலை எங்க கொண்டு வரப்பட்டதுன்னா ஜார்க்கண்ட்ல கொண்டு வந்தாங்க. எப்பொழுதுனா 1964. இது யாருடைய உதவியினால் வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ரஷ்யாவின் உதவியினால். அடுத்து இந்த டைம்ல தான் 1965 இந்த ஒரு டைம் பீரியட்ல வந்து பசுமை புரட்சி அப்படின்றது பிரபலமாகுது. அதையும் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதுமானது. இதெல்லாம் 3வது 5 ஆண்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்த கொஸ்டின்ல வந்து தேர்டு 5 இயர் பிளான் பார்த்தாச்சு. இப்போ 6th 5 இயர் பிளான். கொஸ்டின்ல 6th தானே கேட்குறாங்க, அதை பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ரிவிஷனும் போகும் அடுத்தடுத்த வீடியோவில். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து தெளிவாக பாருங்க. ஸோ 6th 5 இயர் பிளான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஸோ 6th 5 இயர் பிளான் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம்னா 1980 85 வரைக்கும். ஸோ இந்த டைம்ல வந்து பிரதம மந்திரியா யார் இருக்கிறாங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் வந்து பிரதம மந்திரியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த டைம்ல வந்து 1980 வந்து ஒரு 6 வங்கிகளை வந்து தேசியமயமாக்குனாங்க. 6 banks nationalized, ரைட்டா. 6 வங்கிகள் வந்து தேசியமயமாக்கப்பட்டது. அடுத்து 1982 வந்து நபார்டு வங்கி உருவாக்கப்பட்டது, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. ஸோ இது எந்த கமிட்டியின் பரிந்துரையின் பெயரில் உருவாக்கப்பட்டதுன்னா சிவராமன் கமிட்டியின் பரிந்துரையின் பெயரில் உருவாக்கப்பட்டது, சிவராமன் கமிட்டி. அடுத்தது அதே 1982 வந்து எக்ஸிம் பேங்க், அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க், எக்ஸிம் பேங்க் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ரைட்டா. ஸோ இதை வந்து உருவாக்குறாங்க. எக்ஸிம் பேங்க் எக்ஸ்போர்ட், இறக்குமதி பண்றதுக்கான வங்கி. அடுத்து ஒரு 2 வருஷம் கழிச்சு, அதாவது 1984 கரெக்டா அக்டோபர் 31 இந்திரா காந்தி அவர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார், இறந்துட்டாங்க. அடுத்தது ஒரு 3 முக்கியமான இரும்பு ஆலைகள் வந்து வருது, ஸ்டீல் பிளான்ட்ஸ், முக்கியமான இரும்பு ஆலைகள். ஸோ அது எதெல்லாம் அப்படின்னா விசாகப்பட்டினம் ஸ்டீல் பிளான்ட். 3 ஸ்டீல் பிளான்ட் எங்கெல்லாம் வருதுன்னா, ஒன்று விசாகப்பட்டினத்துல, இன்னொன்று சேலம்ல, இன்னொன்று பத்ராவதி ஸ்டீல் பிளான்ட். ஸோ இதில் விசாகப்பட்டினம் ஸ்டீல் பிளான்ட் வந்து எங்கே இருக்குன்னா அது ஈஸி தான். விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ், சேலம் வந்து தமிழ்நாடு, அதுக்கப்புறம் பத்ராவதி வந்து கர்நாடகா, ரைட்டா. இந்த பத்ராவதி இரும்பு ஆலைக்கு வந்து விஸ்வேஸ்வராய இரும்பு ஆலை அப்படின்ற ஒரு பெயரும் இருக்குது, ரைட்டா. AKA அப்படின்னு போடுறோம், ஆல்சோ நோன் அஸ் விஸ்வேஸ்வராயா ஸ்டீல் பிளான்ட் அப்படின்ற ஒரு பெயரும் பத்ராவதி இரும்பு ஆலைக்கு இருக்குது. 6வது 5 ஆண்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த 6வது 5 ஆண்டு திட்டம்
வச்ச டார்கெட் வந்து எத்தனை சதவீதம்னா 5.2% டார்கெட் வச்சாங்க. ஆனா அச்சீவ் பண்ணது எவ்வளவுன்னா 5.7% அச்சீவ் பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் அ சக்சஸ். இட் வாஸ் அ சக்சஸ். ஓகே. ஸோ இது 6வது ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும். சரி, நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ வேற வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு முக்கியம் வந்து என்னன்னா ஐந்தாண்டு திட்டம் முக்கியம். நம்ம ஐந்தாண்டு திட்டத்தை கொஞ்சம் கொஞ்சம் ஒரே ஸ்ட்ரெச்சில் எல்லாத்தையும் பார்க்காம நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். ஓகே. அடுத்தது வேற முக்கியமானது. ஓகே, இது போதும். நெக்ஸ்ட் பாருங்க. வாட் வாஸ் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் நரசிம்மன் கமிட்டி 2 ரிகார்டிங் பப்ளிக் செக்டார் பேங்க்? ரைட்டா? அதாவது பொதுத்துறை வங்கிகள் தொடர்பாக நரசிம்மன் குழுவின் பரிந்துரை என்ன அப்படின்றது கேள்வி. இதுக்கான ஆன்சர் வந்து மர்ஜ் அண்ட் கன்சாலிடேட் பப்ளிக் பேங்க்ஸ். இது பாருங்க, ஆப்ஷன் வாசிச்சு பார்த்தாலே நம்மளுக்கு காமன் சென்ஸ் மூலியமா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். என்னன்னா பிரைவேட்டைஸ் ஆல் பப்ளிக் பேங்க்ஸ். இருக்கிற எல்லா அரசு வங்கியையும் பிரைவேட் கொடுத்துடணுமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. எல்லா ஆல் அப்படின்ற வந்து. அடுத்து இன்க்ரீஸ் கவர்மெண்ட் ஓனர்ஷிப் இன் பப்ளிக் செக்டர் பேங்க். அதுக்கப்புறம் பப்ளிக் செக்டர் பேங்க்ல கவர்மெண்டோட ஓனர்ஷிப் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிலாம் சொல்லவே இல்லை. அடுத்து ரெடியூஸ் லெண்டிங் பை பப்ளிக் செக்டர் பேங்க். அதாவது கவர்மெண்ட் கீழே இருக்கிற வங்கிகள் எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து கம்மியாக தான் காசு கொடுக்கணும் அப்படின்ட்டு அதெல்லாம் இல்லவே இல்லை. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா மர்ஜ் அண்ட் கன்சாலிடேட் பப்ளிக் செக்டர் பேங்க். நிறைய அரசு வங்கிகள் தனித்தனியா இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்றும் சேர்க்க வச்சாங்க. ஓகே. இப்ப நம்மளுக்கு இந்திய வங்கிகள் அரசுமயமாக்கப்பட்டுச்சு. ரைட்டா? தேசியமயமாக்கப்பட்டது. சாரி, அரசு மயம் இல்ல, தேசியமயம். ஸோ அது வந்து எப்பொழுதுனா 1969 ஒரு 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. அடுத்தது 1980 வந்து ஒரு 6 வங்கிகள் வந்து தேசியமயமாக்கப்பட்டது. ரைட்டா? இந்த இரண்டு வருஷத்துலயுமே வந்து நேஷனலைசேஷன் நடந்துச்சு. நேஷனலைசேஷன்னா தேசியமயமாக்கப்படுதல். ஓகே. ஸோ இதை தெரிஞ்சுக்கணும். இது வந்து நரசிம்மன் கமிட்டி 2 அப்படின்ட்டு போட்டிருக்காங்கல்ல. ஸோ நரசிம்மன் கமிட்டி 2 அப்படின்றது என்னன்னா, அப்ப இவருக்கு ஆல்ரெடி இன்னொரு கமிட்டி இருக்கு, நரசிம்மன் கமிட்டி 1 அப்படின்ட்டு. அது வந்து எந்த வருஷத்துல போடப்பட்டது அப்படின்னா 1991. இந்த நரசிம்மன் கமிட்டி 2 அப்படின்றது, இல்லைன்னா நரசிம்மன் கமிட்டி மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். நரசிம்மன் கமிட்டி. ஸோ இந்த நரசிம்மன் கமிட்டி 1 வந்து எப்பொழுதுன்னா 1991 போடப்பட்டது. நரசிம்மன் கமிட்டி 2 எப்பொழுது போடப்பட்டதுன்னா 1998 போடப்பட்டது. 1998. சரி, அடுத்து இன்னொரு விஷயம் இருக்குது. ஸ்டேட் வங்கி இருக்குல்ல, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இது எப்பொழுது தேசியமயமாக்கப்பட்டதுன்னா 1955. அதாவது இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற பேரை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு மாற்றுவாங்க. அடுத்து பொருளாதாரத்துல வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற ஆப்ஷன்ல வந்து ஸ்கார்சிட்டி ப்ராப்ளம் வந்து எப்படி, ஸ்கார்சிட்டி அப்படின்றது வந்து என்னன்னா பற்றாக்குறை. ஸோ பின்வருவனவற்றில் எது பொருளாதாரத்தில் பற்றாக்குறை சிக்கலை வந்து சிறப்பாக பிரதிபலிக்கிறது அப்படின்றது கேள்வி. லிமிடெட் வாண்ட்ஸ், அன்லிமிட்டெட் ரிசோர்சஸ். அதாவது தேவை அப்படின்றது லிமிட்டா இருக்கு, ஆனா வளம் அப்படின்றது, அந்த பொருள் அப்படின்றது அதிகமா இருக்கு அப்படின்றப்ப அது வந்து பற்றாக்குறை கிடையாது. அன்லிமிட்டெட் வாண்ட், அன்லிமிட்டெட் ரிசோர்சஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிமிட்டெட் வாண்ட் அன்லிமிட்டெட் ரிசோர்சஸ்னா, எனக்கு 50 பிரியாணி வேணும், ஆனா அன்லிமிட்டெட் ரிசோர்சஸ் 100 பிரியாணி இருக்கு. அப்ப இது பற்றாக்குறையா? கிடையாது. அடுத்தது அன்லிமிட்டெட் வாண்ட். இப்ப எனக்கு 100 பிரியாணி வேணும், அன்லிமிட்டெட் ரிசோர்சஸ் 100 பிரியாணி இருக்குது. அப்ப இது அன்லிமிட்டெட், இது பற்றாக்குறையா? கிடையாது. அடுத்தது ஈக்குவல் வாண்ட், ஈக்குவல் ரிசோர்சஸ். இப்ப 50 பிரியாணி வேணும், 50 என்ன சொல்றது, 50 பிரியாணி வேணும், 50 பிரியாணி தான் இருக்குது. ரைட்டா? ஸோ 50 பிரியாணி வேணும், ஆனா 50 பிரியாணி தான் இருக்கு. இது வந்து பற்றாக்குறைன்னு கேட்டால் இதுவும் கிடையாது, ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருச்சு. ஆனால் இங்கே பாருங்க, லிமிட்டெட் ரிசோர்சஸ், அன்லிமிட்டெட் வாண்ட். இப்போ எனக்கு பிரியாணி வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னா 100 பிரியாணி வேணும், ஆனால் இருக்கிறது 50 பிரியாணி தான். ஸோ இப்போ இது எனக்கு பற்றாக்குறையான்னு கேட்டால் இதுதான் எனக்கு பற்றாக்குறை. ஸோ சி தான், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், வாட் டஸ் அ ஜிபிஐ ஸ்கோர் இண்டிகேட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஜிபிஐ அப்படின்றது என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜிபிஐ அப்படின்றது குளோபல் பிரைஸ் இண்டெக்ஸ் தான். சரி, குளோபல் பீஸ் இண்டெக்ஸ். ஜிபிஐ அப்படின்றது குளோபல் பீஸ் இண்டெக்ஸ், அமைதிக்கான குறியீடு. ஸோ குளோபல் பீஸ் இண்டெக்ஸ்ல வந்து முதல் இடத்துல இருக்கக்கூடிய நாடு வந்து என்னன்னா ஐஸ்லாந்து. இதெல்லாம் இப்போ ரீசெண்ட் சர்வேயின் அடிப்படையில் தான் நான் சொல்றேன். ஐஸ்லாந்து. அடுத்தது இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கிறது அப்படின்னா 115வது இடத்துல இருக்குது. 115வது இடத்துல
இந்தியா இருக்குது. அடுத்து லாஸ்ட் கடைசியா வந்து யார் இருக்கிறாங்கன்னா அமைதி அப்படின்றது ரொம்ப 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 கம்மியா இருக்கிறது எந்த நாட்டுலன்னா ரஷ்யா தான். ரஷ்யா. அடுத்தது பாருங்க, the industrial policy resolution 1956 aimed to promote private sector dominance in all key industries. இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா பிரைவேட் செக்டர் டாமினன்ஸை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு கொண்டு வந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. ஃபர்ஸ்ட் பிரைவேட் செக்டாரை வந்து ஏன் டாமினேட் பண்ண வைக்கணும்? சரியா, பிரைவேட் செக்டாரை வந்து பார்த்துட்டீங்கன்னா எதற்காக வந்து ஆதிக்கத்தை கொடுக்கணும்? ஸோ அப்போ இது கிடையாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 கேன்சல். அடுத்தது, the industrial policy resolution 1956 classified industries into 3 categories. ஓகே, ஒரு 3 கேட்டகரியா பிரிக்குது. அதாவது ஃபுல் முழுக்க முழுக்க கவர்மெண்டோடது, அடுத்து கவர்மெண்ட் பிளஸ் பிரைவேட்டோடது, அடுத்து பிரைவேட்டோடது அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இந்த மூணுமே வந்து சாரி, இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஸோ ஆன்சர் வந்து இதுல என்னன்னா ஸ்டேட்மெண்ட் 1 is incorrect and statement 2 is correct. Next, what is the role of finance minister under FRBM Act? ஸோ எஃப்ஆர்பிஎம் சட்டத்திற்கு கீழே நிதியமைச்சருடைய பங்கு என்ன அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த எஃப்ஆர்பிஎம் அப்படின்னா என்னன்னா ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட்டிங் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் budgetary management act. ஓகே, 2003. ஸோ இந்த 2003ல இந்த சட்டம் கொண்டு வந்தாலும் இதை அமல்படுத்தினது எந்த வருஷம்னா 2004ல இந்த சட்டத்தை அமல்படுத்துறாங்க. ஸோ மெயினாக அப்போ ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபிஸ்கல்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், ஃபிஸ்கல்னா ஃபினான்ஷியல். சரியா, ஃபினான்ஷியல். அப்போ வந்து என்னன்னா நம்ம சிம்பிளாக இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி, டு பிரசன்ட் ஃபிஸ்கல் பாலிசி ஸ்டேட்மெண்ட் டு பார்லிமெண்ட். பாராளுமன்றத்தில் வந்து நிதி கொள்கை அறிக்கைகளை வந்து சமர்ப்பிப்பதற்கு தான் நிதியமைச்சர் வந்து இந்த ஒரு சட்டத்திற்கு கீழே பண்ணுவாங்க. அடுத்தது, which of the following statement best captures the essence of Malthus theory as outlined in this passage? ஸோ மால்தூசியன் தியரி அப்படின்னா மால்தூசியன் தியரி பத்தி கேட்டிருக்கிறாங்க. சரி, இப்போ மால்தூசியன் அப்படின்றவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அவருடைய முழு பெயர் வந்து என்னன்னா தாமஸ் ராபர்ட் மால்தஸ். தாமஸ் ராபர்ட் மால்தஸ். இவர் என்ன சொல்றாருன்னா இப்ப ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்னு வந்து என்னன்னா பாப்புலேஷன். பாப்புலேஷன் வந்து எதுல க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்றேன்னா ஜாமெட்ரிக் ப்ரொசஷன்ல. சரியா, அதாவது நான் பின்னாடி வெறும் பேஜ் போட்டேன்னு எழுதுறேன். ஸோ மால்தூசியன் தியரி. மால்தூசியன் தியரி. ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா பாப்புலேஷன் இருக்குல்ல, பாப்புலேஷன் மக்கள் தொகை, மக்கள் தொகை வந்து எப்படி அதிகமாகும் அப்படின்னா ஜியாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன்ல. ஜியாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன்ல அதிகமாகும். ஸோ ஜியாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒன்று அப்படியே டபுள் ஆக்னா 2, 2 டபுள் ஆக்னா 4, 4 டபுள் ஆக்னா 8, அப்புறம் 16, அடுத்து 32, அடுத்து 64, அப்படியே போய்கிட்டே இருக்கும். ரைட்டா, இது வந்து ஜியாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன். அதே நேரத்தில் பாப்புலேஷன் ஜியாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன்ல அதிகமாகும். அதே நேரத்தில் ஃபுட் இருக்குல்ல, ஃபுட் ப்ரொடக்ஷன், உணவு உற்பத்தி. இந்த உணவு உற்பத்தி எப்படி ப்ரொக்ரஸ் ஆகும் அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன். ஸோ அப்போ இந்த ரெண்டுத்தையும் அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன்னா ஒன்றுக்கு அடுத்து 2, 2க்கு அடுத்து 3, 3க்கு அடுத்து 4 அப்படி போய்கிட்டே இருக்கும். அதாவது இரண்டு நம்பருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து ஒன்றா இருக்கும். ஜியாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன்ல 2 நம்பரையும் டிவைட் பண்ணா அந்த டிவைட் பண்ணி வர வேல்யூ வந்து ரிமைண்டர் வந்து ஒன்றா இருக்கும். ரைட்டா, அதான் வந்து பாப்புலேஷனுக்கும் ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கும். ஸோ இங்கே வந்து அவருக்கு இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா ஏ. அதாவது த நேச்சர் இம்பேலன்ஸ் பிட்வீன், இம்பேலன்ஸ் ஆகுதா, ஏன்னா பாப்புலேஷன் அதிகமாகிக்கிட்டே போகுது, உணவு உற்பத்தி கம்மியாகிக்கிட்டே இருக்குது. நேச்சர் the imbalance between food supply and population growth. So இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. அடுத்தது, in two sector economy households provide factors of production to firms and receive income. If households are part of this income,
இஃப் ஹவுஸ் ஹோல்ட் சேவ் பார்ட் ஆஃப் திஸ் இன்கம் வாட் இஸ் அஃபெக்டட்? சிம்பிளா இப்போ என்னன்னா இங்க பாருங்க, இப்போ ஒரு ஹவுஸ் ஹோல்டு இருக்கு. ஹவுஸ் ஹோல்ட்னா வீடுன்னு வச்சுக்கலாம். வீடு இப்போ வந்து இங்க வந்து ஒரு வீடு இருக்கு. இங்க வந்து என்னன்னா ஒரு ஃபேக்டரி இருக்கு. வீடு ஒன்று, ஃபேக்டரி ஒன்று இருக்கு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப இந்த வீட்டுல இருந்து இந்த ஃபேக்டரிக்கு காசு கொடுக்குறாங்க. காசு கொடுத்து என்ன பண்றாங்க? பொருள் வாங்கிக்கிறாங்க. அந்த பொருளை இந்த ஃபேக்டரி வாங்கிக்கிட்டு இந்த வீட்ல இருந்து தான் இந்த ஃபேக்டரிக்கு வேலைக்கு போறாங்க. திருப்பி அந்த ஃபேக்டரி வந்து இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு இன்கம் கொடுக்கும். அந்த இன்கம் வச்சு திருப்பி ஃபேக்டரியில வாங்குறாங்க. ரைட்டா? ஸோ அது போக இந்த வீட்ல இருந்து வேலை செய்யறதுக்கு வந்து ஆளுங்க போறாங்க. வேலை செய்யறதுக்கு ஆளுங்க போறாங்க. ஸோ ஃபேக்டரியில இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ப்ராடக்ட்டும் கிடைக்குது. ரைட்டா? ஸோ அந்த வீட்ல இருந்து ஃபேக்டரிக்கு வேலைக்கு போறாங்க. அந்த ஃபேக்டரி வந்து இந்த வேலை பார்க்குறவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. திருப்பி அதே காசு வந்து திருப்பி ஃபேக்டரிக்கே வருது. அப்போ ஒரு சைக்கிள் மாதிரி ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்கேஸ் இந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஃபேக்டரியில் இருக்கக்கூடிய பொருளை வந்து காசு கொடுத்து வாங்காம வெறுமனே சேவ் பண்ணணும், சேர்த்து வைக்கணும்னு நினைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த சர்க்குலர் ஃப்ளோ பிகம்ஸ் அ லீக்கேஜ். ரைட்டா? அது வந்து சர்க்குலரா இருக்கவே இருக்காது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின். ஓகே. The objective growth with social justice and equality introduced in the 10th 5-year plan. The first 5-year plan was based on the Harrod-Domer model. So இதுல வந்து எது வந்து சரியான ஆன்சர் அப்படின்றது கேட்டிருக்கிறாங்க. ஓகே. ஸோ growth with social justice and equality எந்த 5வது திட்டம்? அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 5-year plan was based on Harrod-Domer model அப்படின்றது தான் கேள்வி. ஸோ இதற்கான ஆன்சர் வந்து என்னன்னா, ஸ்டேட்மெண்ட் 1 வந்து இன்கரெக்ட், ஆனால் ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். ரைட்டா? ஏன்னா இந்த growth with social justice and equality அப்படின்றது எத்தனாவது 5ஆண்டு திட்டத்தில் வரப்பட்டது அப்படின்னா 9வது, 10வது கிடையாது, 9வது 5ஆண்டு திட்டம். ஆனால் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் 5-year plan was based on the Harrod-Domer model. ஸோ இதில் வந்து எந்த ஒரு 5ஆண்டு திட்டங்களை பற்றி இதில் கேட்டிருக்காங்கன்னா 10th 5-year plan, 9th 5-year plan, first 5-year plan இதை பற்றியெல்லாம் கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ வரிசையாக எழுதலாம். ஸோ நான் ஆல்ரெடி 5-year plan எழுதி போட்டால் அதுக்கு பின்னாடி நான் அப்படி எழுதுறேன். ஓகே, இதற்கு பின்னாடி நான் அப்படி எழுதுறேன். ஸோ இப்போ வந்து என்னென்ன 5-year plan அப்படின்னா 9th 10th. எங்க இருக்கு? ஓகே, 9th 10th அடுத்து ஃபர்ஸ்ட், இந்த 3த்தையும் நம்ம பார்த்துடலாம். நைன்த்து 5-year plan. 9th 5-year plan வந்து இது வருஷம் என்னன்னா 1997 2002 வரைக்கும் இந்த 5ஆண்டு திட்டம். ஸோ இந்த 5ஆண்டு திட்டத்தில் வந்து பிரதம மந்திரியாக இருந்தவர் அட்டல் பிஹாரி வாஜ்பாய். இந்த 5ஆண்டு திட்டத்தில் அவங்க வச்ச டார்கெட் வந்து 7.1%. 7.1%. ஆனால் அச்சீவ் பண்ணது என்னவோ 6.8% தான். இதை சக்சஸ்ன்னு சொல்லிக்க முடியாது, ஃபெயிலியர்னு சொல்லிக்க முடியாது. ரைட்டா? ஏன்னா கிட்டக்க வரைக்கும் வந்தாச்சு. ஸோ இப்போ இந்த 1997 பார்க்குறப்ப என்ன தோணுது அப்படின்னா, கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்கி 50வது வருடம். ஸோ இப்போ சுதந்திரம் வாங்கி 5வது 5ஆண்டு திட்டம் வந்து எந்த வருஷத்தில் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1997 to 2002. 50th அது எந்த 5ஆண்டு திட்டம்னா 9th 5-year plan. 9th 5-year plan. ஸோ 50th year of இண்டிபெண்டன்ஸ். ஓகே. இந்த 9வது 5ஆண்டு திட்டத்துல தான் 1998ல 1998ல வந்து பொக்ரான் 2 டெஸ்ட் நடந்துச்சு. பொக்ரான்னா அணு ஆயுத சோதனை வந்து நடந்துச்சு. ரைட்டா? ஸோ இது தெரிஞ்சுக்கணும். இந்த பொக்ரான் 2 டெஸ்ட் வந்து எங்க வச்சு நடந்துச்சு அப்படின்னா ராஜஸ்தான்ல வச்சு நடந்துச்சு. ஸோ இந்த பொக்ரான் 2 டெஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு 5 நியூக்ளியர் டெஸ்ட்டை சேர்ந்தது. ரைட்டா? சீரீஸ் ஆஃப் 5 நியூக்ளியர் டெஸ்ட், 5 அணு ஆயுதங்களை வந்து சோதிச்சாங்க. ரைட்டா? ஸோ அது வந்து அதுக்கு பேர் எப்படி வச்சாங்கன்னா சக்தி 1, சக்தி 2, சக்தி 3, சக்தி 4, சக்தி 5 அப்படின்ட்டு பேர் வச்சாங்க. சக்தி 1 to சக்தி 5 அப்படின்ற ஒரு பெயரை வந்து இதற்கு வச்சாங்க. ஓகே.
அதுக்கு அடுத்து இந்த டைம் பீரியட்ல தான் 1999 வந்து கார்கில் போர் வந்து நடந்துச்சு. கார்கில் போர் இதுவும் இப்பதான் நடந்துச்சு. ஸோ இப்போ இதனுடைய ஃபோக்கஸ் தான் வந்து நம்ம என்ன பார்த்தோம், growth வித் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்வாலிட்டி. growth வித் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்வாலிட்டி. ஓகே, ஸோ இது வந்து முக்கியம். அடுத்தது வேற என்ன அப்படின்னா, ஓகே, இது வந்து பொக்ரான் 2ன்னு இருக்குது இல்ல. இப்போ ஒருவேளை பொக்ரான் 1 பத்தி கேக்குறாங்க. பொக்ரான் 1 இது எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னா 1974ல. 1974. ஸோ இதற்கு வந்து என்ன பேர் வச்சாங்கன்னா ஸ்மைலிங் புத்தா, ஆபரேஷன் ஸ்மைலிங் புத்தா அப்படின்ற ஒரு பெயரை வந்து இதற்கு வைத்தார்கள். இது வந்து முக்கியம். நெக்ஸ்ட் வேற, ஸோ கார்கில் போரை பத்தி கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாமா? கார்கில் போர், ஸோ இந்த கார்கில் போர் வந்து எல்லாருக்குமே தெரியும். இது இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தானுக்கு இடையில் நடந்தது. எந்த மாசம் நடந்துச்சுன்னா மே டு ஜூலை 1999ல நடைபெற்றது. ஸோ கரெக்டா வந்து இந்த ஜூலை 1999 எக்ஸாக்டா வந்து எப்பொழுதுன்னா 26 ஜூலை, சரியா? அப்போ வந்து இந்திய ராணுவம் வந்து வென்றுருச்சு, ரைட்டா? இந்திய ராணுவம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா டு கண்ட்ரோல் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து ஜெயிச்சது வந்து யார் அப்படின்னா அது இந்திய ராணுவ படை தான். அதுக்கடுத்து இந்த போரானது வந்து எங்கு நடைபெற்றதுன்னா அது கார்கில் மாவட்டத்தில் நடைபெற்றது. கார்கில் மாவட்டத்தில் நடைபெற்றது. கார்கில் மாவட்டம் எங்க இருக்கு? லடாக்ல இருக்கு. லடாக். ஓகே, வேற இந்த லடாக் வந்து எங்க இருக்குது அப்படின்னா அலாங் எல்ஓசி. எல்ஓசி அப்படின்றது லைன் ஆஃப் கண்ட்ரோல். எல்ஓசி அதுக்கு பக்கத்துல தான் இருக்குது, ரைட்டா? இந்த லடாக். அடுத்தது இந்த ஆபரேஷன் விஜய் அப்ப இந்திய ராணுவம் மேற்கொண்ட ஆபரேஷன் பேர் வந்து என்னன்னா ஆபரேஷன் விஜய். ஆபரேஷன் விஜய். ஸோ இதை மேற்கொண்டவர்கள் யார் அப்படின்னா இந்திய ராணுவம். அடுத்தது இன்னொரு ஆபரேஷன் இருக்கு, ஆபரேஷன் சஃபேது சாகர். ஆபரேஷன் சஃபேத் சாகர். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதை வந்து இந்த ஆபரேஷன் வந்து மேற்கொண்டது வந்து இந்திய விமானப்படை. அடுத்தது ஆபரேஷன் தல்வார். ஆபரேஷன் தல்வார். ஸோ இதை மேற்கொண்டது வந்து இந்திய கடற்படை. ரைட்டா? ஸோ இது வந்து கார்கில் போரை பொறுத்த வரைக்கும் இது போதுமானது. அடுத்து 10th 5-year பிளான் பொறுத்த வரைக்கும் இது சின்னது தான். 10th 5-year பிளான். ஸோ இந்த 10th 5-year பிளான் வந்து 2002லிருந்து 2007 வரைக்கும். ஸோ இந்த டைம்ல வந்து பிரதம மந்திரியாக இருந்தவர் வந்து யாருன்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தான். அடல் பிஹாரி வாஜ்பாய். ஸோ இது அவங்க வச்ச டார்கெட் வந்து 8%. இந்த 8%ன்றது வந்து 7.6%-ஆ மாறுச்சு. 8%ன்றது 7.6% தான் அவங்க வந்து பெற்றாங்க, ரைட்டா? டார்கெட்டை அச்சீவ் பண்ணது. அதுக்கடுத்து இந்த 10வது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் இவங்களுடைய அந்த ஃபோக்கஸ் வந்து வறுமையை ஒழிக்கணும், வேலையின்மையை ஒழிக்கணும், பெர் கேபிட்டா இன்கம், அதாவது தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து அதிகப்படுத்தணும். தனி நபர் வருமானத்தை வந்து அதிகப்படுத்தணும், பெர் கேபிட்டா இன்கம் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றது ஒரு நோக்கமாக இருந்துச்சு 10வது ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்து இந்த கொஸ்டின்ல வந்து 1ஆம் ஐந்தாண்டு திட்டம் இருக்கும். இதை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓகே இந்த கிளாஸ் வந்து ஓவர் ஆயிரும், ரைட்டா? ஏன்னா டோட்டலா 10 கொஸ்டின் இந்த வீடியோல பார்த்தாச்சு. ஸோ இதான் லாஸ்ட் ஸ்லைடு. என்னன்னா ஃபர்ஸ்ட் 5-year பிளான். நான் இதுல எழுதுறேன்.
ஓகே, இங்கே நான் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் 5-year பிளான். ஸோ ஃபர்ஸ்ட் 5-year பிளானுடைய வருஷம் வந்து 1951 1956 வரைக்கும். ஸோ இந்த டைம்ல வந்து பிரதம மந்திரியாக ஜவஹர்லால் நேரு அவர்களே தான் இருக்கிறாரு. ஸோ இப்போ வந்து அவங்க வச்ச டார்கெட் வந்து எவ்வளோன்னா 2.1% தான் டார்கெட் வைக்கிறாங்க. அச்சீவ் பண்றது என்னமோ 3.6% வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. 3.6% அச்சீவ் பண்ணியாச்சு. இந்த முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தை என்ன மாடல்னு சொல்றாங்கன்னா ஹரோட் டோமர் மாடல் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இதுதான் ஸ்டேட்மெண்ட்டா இருந்துச்சு. ஹரோட் டோமர் மாடல் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்தது, ஸோ இதில் மெயினாக வந்து எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, எதை வந்து டார்கெட்டாக வச்சாங்க, ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா விவசாயமும் உணவு உற்பத்தியும் மட்டும்தான். இங்கே ஃபோக்கஸ் என்னன்னா அக்ரிகல்ச்சர் மற்றும் ஃபுட் ப்ரொடக்ஷன், விவசாயமும் உணவு உற்பத்தியும் மட்டும்தான் இங்கே வந்து மெயினான இதாக இருக்குது. ஸோ இந்த இரண்டுமே வந்து பிரைமரி செக்டார். பிரைமரினா முதல்நிலைத்துறை, பிரைமரி செக்டார். வேற, ஸோ இந்த முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தில் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படின்ற ஒன்றை கொண்டு வராங்க. இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் எந்த சட்டத்திற்கு கீழே வருதுன்னா யூஜிசி ஆக்ட் அப்படின்ற ஒரு சட்டத்துக்கு கீழே தான் வருது. யூஜிசி ஆக்ட் 1956. ஆனால் இந்த யூஜிசியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது, உருவாக்குனது வந்து இது வந்து ஆக்ட் எந்த சட்டத்திற்கு கீழே வருது, இது எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1953 உருவாக்கப்பட்டது. 1953 உருவாக்கப்பட்டது. அடுத்தது, ஸோ இந்த முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தில் நிறைய நீர்ப்பாசன வேலைகள் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் நிறையவே வந்து ஆரம்பிக்கப்படுகிறது. ஸோ அந்த இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எதெல்லாம் அப்படின்னா, ஒன்று வந்து பாக்ரானங்கல் அணை, பாக்ரானங்கல் அணை. இரண்டாவது வந்து ஹீராக்குட் அணை. அடுத்தது தாமோதர் வேலி அணை. தாமோதர் வேலி அணை. ஸோ இதில் வந்து பாக்ரானங்கல் அணையை பொறுத்த வரைக்கும் இது எந்த நதியில் இருக்குதுன்னா சட்லஜ் நதியில் இருக்குது. சட்லஜ் ரிவரில் இருக்கு. ஓகே, அடுத்து ஹீராக்குட் அணை வந்து மகாநதி நதியில் இருக்குது. மகாநதி அணையில் இருக்குது. தாமோதர் வேலி வந்து தாமோதர் நதி தான், தாமோதர் நதி. ஸோ இந்த பாக்ரானங்கல் அணையை பொறுத்த வரைக்கும் இது எந்த மாநிலத்திற்காக கட்டப்பட்டதுன்னா பஞ்சாப் மற்றும் இமாச்சல பிரதேசத்திற்காக கட்டப்பட்டது. இந்த ஹீராக்குட் அணையானது வந்து ஒடிஷாவிற்காக கட்டப்பட்டது, ஒடிஷா. அடுத்து தாமோதர் அணையானது மேற்கு வங்கத்திற்காக கட்டப்பட்டது. அடுத்து இந்த முதலாம் ஐந்தாண்டு திட்டத்துல தான் 5 இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஐஐடின்னு சொல்லுவாங்கல்ல, 5 ஐஐடி வந்து கொண்டு வந்தாங்க. 5 ஐஐடி கொண்டு வரப்பட்டது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிட்டேன். ஓகே, இதுதான் வந்து டோட்டலாக 10 கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து 11வது. இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.